அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன பையன் நிறையா கெட்ட பழக்கங்களை பழகிடுறான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அவங்க அப்பா ஒரு ஞானிகிட்ட கூட்டிகிட்டு போய் விடுறாரு. அந்த ஞானி அந்த பையனுக்கு அறிவுரை சொல்கிறான். அப்போ அந்த பையன் திருப்பி என்ன சொல்கிறான்னா, இந்த கெட்ட பழக்கங்களை எல்லாம் என்னால் ஈஸியாக கைவிட முடியும், நீங்கள் எனக்கு அறிவுரையெல்லாம் சொல்ல வேண்டாம், எப்போ விடணுமோ நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி தம்பி வான்னு சிரிச்சுட்டே அந்த ஞானி அப்படியே அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறார். போகிற வழியில் அழகான ஒரு செடியில் ஒரு பூ இருக்குது. அந்த பூவை போய் பறிச்சுட்டு வான்னு சொல்கிறாரு. அந்த பையன் ஓடி போய் பறிச்சுட்டு வந்துடுறான். அப்படியே பேசிகிட்டே போகிறாரு. ஒரு சின்ன செடியை பார்க்குறாரு. அந்த செடியை பிடுங்க அப்படிங்கிறாரு. அந்த பையன் அப்படியே ஓடி போய் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன செடியை பிடுங்கிட்டு ஞானிகிட்ட கொடுத்துட்றான். அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டே மறுபடியும் நடந்து போகிறாங்க. ஒரு பெரிய புதர் இருக்குது. அந்த புதரை போய் பிடுங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. இப்போ போய் என்ன பண்ணுறான்னா, ரொம்ப போராடுறான் அந்த புதரை பிடுங்கிறதுக்கு. என்னென்னவோ பண்ணுறான். கடைசியாக ஒரு பாதி செடியில் அந்த புதரில் இருக்கிற பாதியை மட்டும் பிடுங்க முடிஞ்சிச்சு. சரி வா தம்பின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியில் ஒரு பெரிய மரக்கன்று இருக்குது. அந்த மரக்கன்றை போய் பிடுங்குங்கிறான். இவன் என்னென்னமோ பண்ணுறான், அந்த மரக்கன்றை பிடுங்க முடியல. இப்போ அந்த நாணி கூப்பிட்டு, இப்படி தான் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட வழக்கம், சின்ன பூ மாதிரி இருக்கிறதே கிள்ளி எறிஞ்சிடணும், அது பெரிய மரமாவோ அல்லது முட்புதராவோ வளர்ந்துட்டா அது என்றைக்கும் உன்னால் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரையை சொல்லி திருப்பி அனுப்புகிறாரு. நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு கெட்ட பழக்கங்களையும் நம்ம முதல்லையே அதை சரி செஞ்சுட்டோம்னா அதுலேருந்து நம்ம கட்டாயம் விடுபடலாம். நன்றி, வணக்கம்.